ஆனால் அன்புமணி அவருடைய தலையீட்டுக்கு பிறகு 2017 3, 2016 0, 2021 5 இப்படி சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. எங்களுடைய அங்கீகாரம் போயிடுச்சு. தலையீடு என்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உயர்ந்ததோ அன்றையிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி கீழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கு. இந்த சின்னம் என்பதோ பாட்டாளி மக்கள் கட்சி என்பதோ எனக்கு தான் சொந்தம், நான் தான் சொன்னா அது மருத்துவர் ஐயாவுடைய உழைப்பை திருடுவதற்கு சமம். வன்னிய மக்களும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அண்ணன் அன்புமணி அவர்களை இருக்கிற அடிக்கடி சொல்லுவாரு தீய சக்தி என்ன கைக்கூலின்னு சொல்றாருல்ல, அந்த தீய சக்தியும் கைக்கூலியும் பாலு மாதிரி சில பேர் தான். அண்ணன் அன்புமணி அவர்கள் சின்னமே எங்களுக்கு தான் ஏஃபார்ம் பிஃபார்ம் நான் தான் கையெழுத்து போடுங்கிற மாதிரிலாம் சொல்லி பல தகவலை சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து விரிவான தகவலை அண்ணன் எங்களுடைய தேர்தல் பணிகளுடைய தலைவர் அன்புக்குரிய ஸ்ரீல் சதாசிவம் அவர்கள் இங்கே சொல்லுவார். அதுக்குரிய ஆவணங்களை எல்லாம் உங்களுக்கு காட்டி அவர் சொல்லுவார். பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னிய சங்கத்தையும் 46 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா என்ற ஒற்றை தலைவர், ஒரே தலைவர் தன்னுடைய வாழ்நாளிலே பாதிக்கு மேற்பட்ட நாளை அர்ப்பணித்து இந்த இயக்கத்தை உருவாக்கினார். அந்த இயக்கத்தை உருவாக்கி 1989 கட்சியை துவங்கின காலத்திலிருந்து இன்று வரையில 1989 ஒரு எம்எல்ஏ, 96 4 எம்எல்ஏ, 2001 20 எம்எல்ஏ, 2006 18 எம்எல்ஏ. இது எல்லாம் எப்படின்னா வேறுடைய யாருடைய தலையீடும் இல்லாத வகையில 2006 வரையில யாருடைய தலையீடும் இல்லை, மருத்துவர் ஐயா அவர்களே முடிவெடுத்தார். அதுவரையில 20 எம்எல்ஏ 18 எம்எல்ஏ எங்களுடைய கட்சிக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். ஆனால் அன்புமணி அவருடைய தலையீட்டுக்கு பிறகு 2011 பிறகுதான் 2017 3, 2016 0, 2021 5 இப்படி சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. எங்களுடைய அங்கீகாரம் போயிடுச்சு. அதே மாதிரி 1998 பாட்டாளி மக்கள் கட்சி 4 நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய மந்திரி பெற்றோம். 99 4 நாடாளுமன்ற உறுப்பினர் 2 மத்திய மந்திரிகளை பெற்றோம். 2004 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேபினட் மந்திரி உட்பட 2 மந்திரிகளை பெற்றோம். அப்பதான் அண்ணன் அவர்கள் மத்திய மந்திரி ஆகிறார்கள். அதோடு எங்களுடைய 2009 0, 2014 0, 2014 1, 2019 0, 24 0 இப்படி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை. அப்புறம் ராஜ்யசபா உறுப்பினர் அது 2 ராஜ்யசபா 2 முறை, அது 2ம் அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்தார். அதுக்கு 2004 1, 2019 1. இது இல்லாம பாண்டிச்சேரியில நாங்கள் 4 2001 2096 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கிறோம். அங்கேயும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த 6ல் அங்கேயும் ஒன்று. இப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கிய காலத்திலிருந்து இன்று வரையில 55 எம்எல்ஏக்கள், 17 எம்பிக்கள், அதுல 5 அமைச்சர்கள், இதையெல்லாம் பெற்று தந்தவர் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் மனசாட்சிக்கு விட்டு விடுகிறோம், யார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். 55 எம்எல்ஏக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் வெற்றி பெறுவதற்கும் 17 எம்பிக்கள் வெற்றி பெறுவதற்கும் 5 முறை அமைச்சர் பதவியை நாங்கள் மத்திய அமைச்சராவதற்கும் காரணமானவர் மருத்துவர் ஐயா என்ற ஒரு தலைவரை தவிர அதிலே வேறு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அப்படி இருக்கையில நீங்கெல்லாம் எம்எல்ஏ, நீங்கெல்லாம் எம்பி, நீங்கெல்லாம் மந்திரி, நீங்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், அப்புறம் நான் அந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சொல்ல விட்டேன். டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சேலத்துல 2 முறை டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஆயிருக்கிறோம், விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஆயிருக்கிறோம், கடலூர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஆயிருக்கிறோம். இது எல்லா காரணம் தருமபுரியிலே ஆயிருக்கிறோம். இது எல்லா காரணம் மருத்துவர் ஐயா என்ற ஒற்றை தலைவர். தலையீடு என்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உயர்ந்ததோ அன்றையிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி கீழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய அங்கீகாரத்தை அதுக்கு பின்னாடிதான் நான் இழந்தோம். அது குறித்து விரிவாக நிறைய பேசலாம், அது ஆன் கேமரால பேச முடியாது. புரியுதுங்களா? இது இப்ப இன்றைக்கு இந்த சின்னம் என்பதோ
பாட்டாளி மக்கள் கட்சி என்பதோ எனக்கு தான் சொந்தம் நான் தான் சொன்னா அது மருத்துவர் ஐயாவுடைய உழைப்பை திருடுவதற்கு சமமானது. 46 ஆண்டுகள் தான் பெற்ற அவர் கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்ப தன் மகன் என்பதற்காக அவர் திருட முடியாது. திருடுவதற்காக வன்னிய மக்களும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அதை எந்த நிலையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது மட்டும் இல்லாம நேத்து பாலுன்னு ஒரு தம்பி ஒரு வழக்கறிஞர் என் மீது நானும் அண்ணன் ஜி.கே. மணி அவர்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னதாக நீங்கள் வரும்பொழுது கேள்வி கேட்டீங்க. நான் கேட்கிறேன், 2021ஆம் ஆண்டு நடந்து முடிந்த தேர்தலில் எனக்கும் சீட்டு கொடுத்தாரு, அவருக்கும் சீட்டு கொடுத்தாரு. நான் பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கிய காலம் தொட்டு அதுலதான் உறுப்பினர். வேற எந்த கட்சியும் நான் உறுப்பினர் இருந்ததில்லை. பாட்டாளி மக்கள் தவிர வேற எந்த கட்சியும் நான் போனதில்லை. பாட்டாளி மக்கள் தவிர எந்த கட்சிக்கும் நான் போனதில்லை, எந்த கட்சியும் நான் இருந்ததில்லை. ஆனா திமுகவில் மாணவனில் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி வைகோவை ஏமாத்தி அங்க கொஞ்சம் கொள்ளையடிச்சுக்கிட்டு அப்புறமேலும் மாவீரன் ஜே குரு அவர்களை சந்தித்து அவரை ஏமாற்றி அண்ணன் அன்புமணிக்கு எதிர்ப்பாக பல்வேறு செயல்களை செய்து அதையும் நிறைய அதுக்குன்னு தனியாக ஒரு பிரஸ் மீட்ல பேசுவோம். அண்ணன் அன்புமணி அவர்களை ஏமாற்றி குரு அவர்களோடு அவருடைய ஒரு பெரிய தளபதி மாதிரி நடிச்சு காட்டி அண்ணன் குரு அவர்கள் மறைவுக்கு பிறகு மீண்டும் அன்புமணி அண்ணன் அவர்களை ஏமாற்றி இப்பொழுது ஐயா அவரோட இணைஞ்சு அப்புறம் மீண்டும் இது மாதிரி ஒரு ஜிக்ஜாக பண்ணி இந்த கட்சியை கைப்பற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார். எப்படின்னா அண்ணன் அன்புமணி அவர்களை இருக்கிற அடிக்கடி சொல்லுவாரு தீய சக்தி என்ன கைக்கூலின்னு சொல்றாருல்ல, அந்த தீய சக்தியும் கைக்கூலியும் பாலு மாதிரி சில பேர் தான். இவர்கள் அங்கிருந்து விலகினாலே பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல வெற்றி பாதையை நோக்கி செல்லும். மருத்துவர் ஐயா தலைமையில் நாங்க என்னங்க சொல்றோம், நாங்க என்ன சொல்றோம், வாங்க ஐயாவை பாருங்க, உங்களை பெற்றெடுத்த தந்தை, உங்களை உருவாக்கிய தலைவர், எல்லாத்துக்கும் ரோல் மாடலா இருக்கிற நீங்க என்ன சொல்றோம், நீங்க இந்த மாதிரி அப்பாவை அவமரியாதைப்படுத்தினா இத உங்களை ஃபாலோ பண்ற இளைஞர்கள் எல்லாம் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க, அப்பாவை மதிக்க தேவையில்லைன்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு வேண்டாம், பெற்றெடுத்த தந்தையை மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். நீங்க தவறான உதாரணமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக தான் பாலு மாதிரி சில கயவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்க தவறா போக வேண்டாம்னு தான் உங்களுக்கு அன்போடு மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் கமிஷன் குறித்து நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு எங்களுடைய தேர்தல் பணிக்குழுடைய செயலாளர் வீடியோ முழுக்க காவல்துறையால் எடுக்கப்பட்ட வீடியோ. காவல்துறை எப்படின்னா காவல்துறைக்கு நடந்த செய்திகள் அனைத்துமே 100க்கு 100% நடந்தது உண்மை. ஒரு இலவு கரியத்துக்கு போறேன், போகும் பொழுதே அங்க ஒரு எங்கூட வந்த கார் கண்ணாடிய கோகுல் எங்க மாணவரணி துணை செயலாளர் கண்ணாடி உடைக்கிறாங்க. நான் அமைதியா வாங்க பண்ணிட்டேன். உடன் இருந்த காவலர்கள் போலீஸாருக்கு எல்லாம் தெரியும். நான் காரை விட்டு இறங்கல, நான் கார்லயே உட்கார்ந்துட்டு இருந்தேன். என் மீதும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது எதுக்காக வழக்கு பதிவு செய்யறாங்கன்னா 3 எம்எல்ஏக்களை அன்புமணி அனுப்பிச்சு இங்க எஸ்பி ஆபீஸ முற்றுகையிட சொல்றாங்க. எஸ்பி ஆபீஸ்ல முற்றுகையிடுறாங்க. எஸ்பி ஆபீஸ்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது சொல்லிட்டு மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம், விழுப்புரம் மயிலம் எம்எல்ஏ சிவகுமார், முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமார், இந்த மாதிரி ஆளுங்க அங்க எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிடுறாங்க. இவர்களுடைய மிரட்டலுக்கு பயந்து காவல்துறை ஒருதலை பட்சமாக வழக்கை பதிவு செய்கிறார். உண்மை என்ன என்பது எல்லாம் தெரியும். கொடூர ஆயுதங்களை கொண்டுட்டு வந்து என்னை கொலை செய்ய வருகிறார்கள். கொடூர ஆயுதங்கள் கொண்டு என்னை கொலை செய்ய வருகிறார்கள். கொலை செய்யும் போது என்ன சொன்னா, டேய் அன்புமணி உன்னை கொல்ல சொன்னாரா, இன்னையோட உன்னை முடிக்கணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு நான் பத்திரிகையாளர் செய்தி போடுறத சொல்லியிருந்தேன். இப்படி சொல்லி நான் அந்த காரை விட்டு முழுக்க நான் அந்த வீடியோ நான் எடுக்கலைங்க, காவல்துறை எடுத்த வீடியோ. காவல்துறை தான் வீடியோ எடுக்குது. அந்த வீடியோவில் நான் காரை விட்டு இப்படியே காரில் உட்காந்துட்டு இருக்கிறேன். என் காரில் கலத்தூக்கி போடுறான், என் காருக்கு வெளியில கத்தியை எடுத்து வெட்டான். அப்போ கூட மாவட்ட செயலர் செல்லும் மாதிரி, நடராஜன் மாதிரி, என்னுடைய கதிர் ராஜரத்ன மாதிரி மாவட்ட செயலாளர் தான் குறுக்க விழுந்து அதை தடுக்கிறாங்களே தவிர நான் எதுவுமே பண்ணல. நான் இப்பவும் சொல்றேன்,
காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உண்மையான குற்றவாளிகளை சென்னையிலே ஒரு முக்கியமான ஒருத்தர் பதுக்கி வைத்திருக்கிறார்.